கல்யாணத்துக்கு தான் வர முடியல. வந்து உன் பொட்டாட்டி பக்கத்துல உட்காரு. அர்ச்சனா, என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? போ, காஃபி டீ ஏதாவது எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு கொடு. என்னடி உன் மருமகளுக்கு பேச வருமா? வாய திறக்கவே மாட்டேங்கிறா. அதெல்லாம் அருமையா பேசுவா. ஆனா எங்க பேசணுமோ அங்க மட்டும் பேசுவா. அது சரி, சிவகாமி மருமகளுக்கு சொல்லியா தரணும்? ஏமா சந்தியா, சரவண தம்பி என்ன சொல்லுது? முகம் கொடுத்து பேசுறானா இல்ல வேலை வேலைன்னு ஓடுறானா? ஆம்பளைன்னா வேலை செஞ்சே ஆகணும். வீட்டுக்குள்ளேயே பொண்டாட்டி முந்தானிய புடிச்சுக்கிட்டு அலைஞ்சா காசு எங்க இருந்து வரும்? நீதான் வாய் ஓயாம பேசிட்டு இருக்கிய ஒழிய உன் மருமக வாயே திறக்க மாட்டேங்கிறா. சந்தியா, உன் குரல் எப்படி இருக்கும்னு செக் பண்றா போல இருக்கு. 2 வார்த்தை பேசதான் செய்ய. என்னம்மா எதுவும் பதில் சொல்ல மாட்ற? சரவணனை பிடிச்சிருக்கா இல்லையா? வாய திறந்து சொல்லு சந்தியா. இது வரைக்கும் நான் கும்பிட்ட தெய்வம் சுடலமாட சாமி. ஆனா இப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் புருஷன்தான் என் தெய்வம். பாத்தீங்களாடி, என் மருமக சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதுமா உங்களுக்கு? போதும் போதும், ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையே சொல்லிட்டா. சரவணா, நீ கொடுத்து வச்சு வந்தாயா? அம்மா இந்தாங்க. பிரமாதமா இருக்கு. யாரு? நம்ம சரவணா கைப்பக்குவமா? சரவணன் செஞ்சது இல்ல, சரவணனுக்கு செஞ்சது. என் மவனுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை நான் செஞ்சு பார்க்கணும்னு எத்தனை வருஷம் ஆசைன்னு தெரியுமா? எங்கெங்கயோ தேடி கடைசியில நம்ம ஊர்லயே அம்பா சமுத்திரத்திலேயே பொண்ணு இருந்திருக்கா. ஒரு நிமிஷம் அர்ச்சனா, சீக்கிரம் கொண்டு வா. இந்தாங்க அத்தை. இது சரவணனுக்கு பொண்டாட்டிய வரப்போறவ யாரா இருந்தாலும் அவளுக்கு என் கையால போட்டு விடணும்னு 3 வருஷத்துக்கு முன்னாடியே குலசாமிய வேண்டிக்கிட்டு இந்த செயினை வாங்கினேன். சந்தியா, வாமா, வா, எந்திரிமா. ஏன் நானும் தான் இந்த வீட்டு மருமக. என்ன கட்டிட்டு வரும்போது இந்த மாதிரி எந்த நகையும் போடலையே. நான் மட்டும் என்ன இழப்பமா? ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. இவரு ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்காருன்னா ஏன் புருஷனும் தான் துணி கடை வச்சிருக்காரு. இவங்க 2 பேருக்கும் ஒரு நாள் இருக்கு. எப்படி இருக்கு இந்த நகை? அதுக்கு என்ன சிவகாமி, அவ அழகுதான். இப்போ 4 மடங்கு ஜொலிக்கிறா பாரு. சந்தியா அழகா இருக்கிறதுனால பொம்மை மாதிரி இருப்பான்னு நீங்க நினைக்காதீங்க. வீட்டு வேலை ஒண்ணு விடாம எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வா.
எல்லாம் செய்யணும். சமையல்ல இருந்து பாத்திரம் கழுவுறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து ஒண்ணு கூட விட மாட்டா. நீ எதிர்பார்த்த மாதிரியே உனக்கு அருமையான மருமக கிடைச்சிட்டா. அப்புறம் என்ன சிவகாமி, நீ யோகக்காரி தான். ஆ, இவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க போல இருக்கே. ஆனா சந்தியாவுக்கு ஒரு சின்ன வீட்டு வேலை கூட தெரியாது. எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே. இதுல படிப்பு பிரச்சனை வேற இருக்கு. எல்லாம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகுமோ? சரி சிவகாமி, ஆ. அப்ப நாங்க ஆ, கிளம்புறோம். சரி. அப்புறமா எங்க வீட்டுக்குலாம் அழைச்சிட்டு வாமா. ஆமா. ஷுப்பா, எப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீட்ல போய் வாழ்றீங்களோ எனக்கு சத்தியமா தெரியல. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டைப்ல இருக்காங்க. நம்ம மனசுல என்ன இருக்கு, நாம என்ன நினைக்கிறோம், நமக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது, எதை பத்தியும் யாருக்கும் கவலை இல்ல. ஆள் ஆளுக்கு ஒரு கருத்து, ஆள் ஆளுக்கு ஒரு அட்வைஸ். அண்ணி முடியல அண்ணி, சத்தியமா என்னால முடியல அண்ணி. ஏய், இன்னும் முழுசா ஒரு நாள் கூட முடியல, அதுக்குள்ள இவ்ளோ புலம்ப ஆரம்பிச்சிட்ட? எல்லாம் போக போக பழகிடும். நல்லா பழகும். நான் உங்க அண்ணனை கட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது நீ இப்போ என்ன சொன்னியோ அதே போலதான் நானும் நினைச்சேன். எல்லாம் கொஞ்ச நாள் தான் சந்தியா, அப்புறம் இதுதான் நம்ம வீடு, இவங்கதான் நம்ம சொந்தம்னு மனசு நம்பிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. இது எல்லாத்தை விட ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? ம்? இந்த புடவை கட்டுறது. எப்படி அண்ணி இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? அடுத்து வரப்ப நீ எனக்கு கத்து தருவ. என்னவோ போங்க, எதை கேட்டாலும் பழகிடும் பழகிடும்னே சொல்லுங்க, பார்க்கலாம். அப்புறம் என்ன சொல்றாரு உங்க புருஷன்? ம், இன்னும் இங்கதான் இருக்காரா இல்ல அமெரிக்கா போயிட்டாரா? இருக்காரு இருக்காரு, இங்கதான் இருக்காரு. சரி, இந்தா, இது உனக்கு. இது என்ன தண்ணி? எனக்கு தெரிஞ்ச சமையல் குறிப்பெல்லாம் இதுல எழுதியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இதை வச்சு எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிக்கோ. உன் மாமியார் வேற ஊரு ஃபுல்லா என் மருமகளுக்கு சமைக்க தெரியும்னு எல்லார்கிட்டயும் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆமா அண்ணி, அதை நினைச்சாதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. ஏன் அண்ணி, கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு உண்மையா சொல்லிருக்க வேண்டியதானே? இது மட்டுமா சந்தியா, இதை விட முக்கியமா நீ படிச்சவங்கிறதையும் உன் புருஷன் படிக்காதவருங்கிற விஷயத்தையும் உன் அண்ணன் மறைச்சிட்டாரு. இந்த உண்மை எப்ப அவங்களுக்கு தெரிய போகுதோன்னு எனக்கு பதட்டமா இருக்கு. சரவண படிக்காதவர்னு உனக்கு தெரிஞ்சா நீ என்ன சொல்லுவியோன்னு அது வர திக்கு திக்குன்னு இருக்கு. எல்லாத்தையும் விட கல்யாண மண்டபத்துல கடைசி நேரத்துல தெரிஞ்ச இந்த உண்மைய நான் உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேனே, அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கொள்ளுது. நாளைக்கு நீ வந்து நீங்களுமா அண்ணி என்னை ஏமாத்திட்டீங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன அண்ணி திடீர்னு வேற யோசனைக்கு போயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தியா, வா நம்ம வெளியே போலாம். ஏய், புக்க மறைச்சு வை, யார் கண்ணிலையாவது பட்டு போகுது. சரிங்க அண்ணி. எங்க மறைச்சு வைக்கலாம்? போலாம். வா. என்னம்மா அண்ணியும் நாத்தனாரும் ரொம்ப நேரமா ரகசியம் பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைச்சு வந்தேன். என்கிட்டயா? ஆ. என்ன விஷயம்? சந்தியாவை நான் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? சரின்னு சொன்னீங்கன்னா நான் அவரையும் கூட்டிட்டு வந்து முறைப்படி அழைச்சிட்டு போவேம்மா. நீ தாராளமா அழைச்சிட்டு போமா, ஆனா இப்ப வேண்டாம். ஏன்னா நாங்க இன்னும் குலதெய்வம் கோயிலுக்கு போகல. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ அழைச்சிட்டு போ. சரிங்கம்மா, அப்போ நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சொல்லுங்க. அப்போ நான் கிளம்பட்டுமா? அதுக்குள்ள என்னம்மா அவசரம்? வந்த கையோட கிளம்பி நிக்கிற? இருந்து சாப்பிட்டு மெதுவா போ. சந்தியா, அண்ணிய உள்ள கூட்டிட்டு போ, நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஐயோ பரவாயில்லம்மா, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். இன்னொரு நாளைக்கு நான் அவரையும் கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா கண்டிப்பா அழைச்சிட்டு வா ஜனனி. அப்புறம் தம்பி அமெரிக்கா போறதா சொன்னாரே, நீயும் தானே கூட போற? ஆமாமா,
விசா பாஸ்போர்ட் அந்த வேலையா தான் அலைஞ்சிட்டு இருக்காரு அவரு. ஆ ஆ என்ன கூட எதுக்கோ கையெழுத்து போடணும்னு சீக்கிரம் வர சொன்னாருமா. சரி, நீ போய் அந்த வேலையெல்லாம் முடி. சரிங்கம்மா. ஆ. அப்ப நான் வரேம்மா. ஆ சரி. சரிங்கம்மா. சந்தியா, நான் வரட்டுமா? அத்தை, அண்ணி ஆ, அனுப்பிட்டு வழி அனுப்பிட்டு வா. வரேம்மா. ஆ. அண்ணி பாட்டுக்கு ஒரு நோட்டு ஃபுல்லா எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நான் எப்படி செய்ய போறேன்? சாம்பார், காரக்குழம்பு, தேங்காய் சொதி குழம்பு. ஐயோ, பக்கம் பக்கமா இருக்கே. எனக்கு சீரகத்துக்கும் சோம்புக்குமே வித்தியாசம் தெரியாது. இதெல்லாம் நான் சமைச்சு அதை அவங்க சாப்பிட்டு நடந்த மாதிரி தான். இதுல வேற எப்ப பார்த்தாலும் புடவை தான் கட்டணும்னு. நான் எந்த ட்ரெஸ் போட்டா இவங்களுக்கு என்ன? கல்யாணம்ன்றது எவ்வளவு பெரிய நான்சென்ஸ்னு இப்பதான் புரியுது. நான் சமைச்சு துணியை துவைச்சு இந்த வீட்டு வேலை எல்லாம் ஒண்ணு விடாம செஞ்சுட்டு இருந்தா இங்க இருந்து ஐபிஎஸ் படிக்கிறது. சரி, கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டே படிப்போம். இதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்களான்னு தெரியலையே. யாரும் இல்ல. வந்ததுல இருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறா. நாமளா போய் பேசினா கூட ஒத்த வார்த்தையில தான் பேசுறா. இவ எப்பதான் நம்ம கிட்ட ஃப்ரீயா பேசுவாளோ? சரி, ஓகே, இப்பதானே வந்திருக்கா, கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்காக பேசும்போது பேசிட்டுமேனு விட்டுறக்கூடாது. நாமளே போய் மனசுல நினைக்கிறத பேசி ஆரம்பிச்சு வைப்போம். அப்புறம் அவளை பத்தி அவ சொல்லிதானே ஆகணும். நன்றாக வதக்கி பொன்னிறமாக ஏங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசை விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அதுக்கான சந்தர்ப்பம் அமையவே இல்லை. வதக்கணும். இப்பவாச்சும் பேசிடலாமா? நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த பையன், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. பிள்ளைங்க எங்கள் 4 பேரையும் வச்சு காப்பாற்ற வழி தெரியாமல் எங்கள் வீட்டில் என்னென்னமோ வேலை செஞ்சாங்க. எண்ணெய் ஆட்டி விற்றாங்க, அப்புறம் துணி வியாபாரம் பண்ணாங்க. எதுவுமே செட் ஆகலைங்க. கடைசியாக தான் எங்கள் அம்மா இனிப்பு பலகாரம்லாம் செஞ்சு விற்க ஆரம்பித்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆச்சுங்க. ஆனாலும் வேலையாளங்களை வச்சு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வருமானம் இல்லைங்க. அதனால் ஸ்கூல் போகிறத விட்டுட்டு நான் அப்படியே இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. என் தம்பியும் தங்கச்சிங்களும் ரொம்ப சின்ன சின்ன பசங்க. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து நான் தான்றதால கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பொறுப்பும் எனக்கே வந்துடுச்சு. அதுக்கு பிறகுதான் எங்கள் அம்மா பேரில் சிவகாமி இனிப்பகம்னு ஒரு கடையை போட்டேன். இப்போ வரைக்கும் ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா போய்கிட்டு இருக்குங்க. என் தம்பிங்க, ஒரு தங்கச்சி, எல்லாருமே ஓரளவுக்கு படித்தவங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தான் படிப்பு வசதியே இல்லாமல் போயிடுச்சு. அந்த வருத்தம் இப்போ வரைக்கும் என் மனசில் இருக்குன்னு வைங்களேன். எனக்கு வரப்போகிற மனைவியாச்சும் நல்லா படிச்சிருக்கட்டும்னு நினச்சேன். எங்கள் அம்மாவை அப்படியே ஒரு பொண்ணை தான் பார்த்தாங்க. அது கல்யாணம் வரைக்கும் போய் நான் படிக்கலைங்கிறதே ஒரு காரணமாக சொல்லி அந்த கல்யாணம் பாதியிலே நின்றுச்சு. அதுக்கு பிறகுதான் படிக்காத பொண்ணை வேணும்னு சொல்லி உங்களை பார்த்தாங்க. எல்லாம் பழகி கொஞ்ச நாளுக்கு பிறகு நீங்களும் கடைக்கு வாங்க, நீங்கள் வேலையில் ஒன்றும் செய்ய வேணாம், நல்லா மகாலட்சுமி மாதிரி
கடையில் உட்காருங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம கடையில் இருக்கிற அத்தனை ஸ்வீட்டும் நான் போடுறது தாங்க. என் கைப்பக்குவத்துக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இந்த தென்காசியில் இருக்காங்க. சீசனுக்கு சீசன் நம்ம கடை வாசல்ல மெயின் அருவி கணக்கா கூட்டம் அல்லுனா பார்த்துக்கங்களேன். உங்களுக்கு போக போக இதெல்லாம் தெரியும். ஏய் என்னங்க, நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், நீங்கள் அமைதியாகவே இருந்தால் எப்படி? உங்களை பற்றி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன ஆசை, ஏதாச்சும் சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சத்யம்மா, உங்களை அம்மா கூப்பிடுறாங்க. இதை சொல்றதுக்கு எதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க? நீங்க அப்புறமா கூட சொல்லுங்க. பரவாயில்ல, அப்புறமா சொல்லுங்க. பரவாயில்லைங்க, நீங்க போங்க. ஹனி, எங்க வீடெல்லாம் உங்களுக்கு பழகிடுச்சா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டு இருக்கேன். இந்த வீட்ல உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கிற 2 விஷயம் சொல்லுங்க. நாளைக்கு நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது எனக்கு அது யூஸா இருக்கும்ல, அதுக்காக தான் கேக்குறேன். ஸ்ட்ரேஞ்சுன்னு சொல்ல முடியாது. புதுசா இருக்கிறதுனா எங்க வீட்ல ஆளுங்க ரொம்ப கம்மி. இங்க எப்போ கூட்டமா இருக்கு. இன்னொன்னு, இங்க எல்லாருமே பச்சை தண்ணில தான் குளிக்கிறீங்க. ஆனா எனக்கு வெந்நீர்ல குளிச்சுதான் பழக்கம். பார்த்தேன். காலையில சரவணன் மாமா உனக்கு வெந்நீர் வச்சத பார்த்தேன். இந்தாங்கம்மா. உங்களுக்கு கொஞ்சம் சக்கரை ஜாஸ்தியா கேட்டீங்கல்லம்மா, அதே போலதான் போட்டிருக்கேன். தேங்க்ஸ். இந்தாங்க, ரொம்ப ஓவரா தான் கவனிக்கிறேன். என்ன அத்தை, ஏய் உட்காருங்க. எதுக்கு இப்ப ஸ்கூல் டீச்சரை பார்த்து எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிற? உட்காரு. இத பாரு சந்தியா, குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பணும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. சரிங்க அத்தை. அப்புறம் இருக்கிற நகைங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோ. இந்த மாதிரி ஒரு விசேஷத்துக்கு போட்டுட்டு போனாதான் உண்டு. இல்லன்னா வீட்ல இருக்கும் போதா போட்டுக்க போறோம். சரிங்க அத்தை. உன்னோட நகைங்களை காட்டு பாப்போம், எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஆமா, எடு. உங்க வீட்ல எத்தனை பவுன் நகை போட்டிருக்காங்கன்னு பாக்கலாம். பவுன் கணக்கு பாக்குறதுக்கா நான் கேட்டேன்? என்ன பேச்சு பேசுற நீ? மயில, சந்தியாவோட பெட்டி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. அத்தை, அது வந்து இல்லத்த, பெட்டிய எடுக்கணுமா? என்ன உளற நீ? மயில, நீ போய் எடுத்துட்டு வா அந்த பெட்டிய. அத்தை, இல்ல நான் போய் எடுத்துட்டு வரேன், நானே போறேன். ஏய், என்ன அவ எடுத்துட்டு வருவா, நீ வேற எதுக்கு போற? மயில, அந்த பெரிய பெட்டி வேண்டாம். சரிங்கம்மா. உட்காருமா, அவ எடுத்துட்டு வருவா. அண்ணியோட பெட்டி ரொம்ப பெருசா இருக்கே. பெருசு மட்டும் இல்லம்மா, வெயிட்டாவும் இருக்கு. சரி, இத தர பார்க்கலாம். ஐயோ, இதுல ஒரு நகையும் இல்லையே. இருக்கிறது எல்லாமே புக்ஸ் மட்டும்தான். என்ன சொல்வாங்களோ தெரியலையே.
அடியாத்தி, என்னது இது? இம்பட்டு புத்தகம்? சந்தியா, இதெல்லாம் யாரோட புத்தகம்? உன்னோடதா? இதெல்லாம் உன்னோடதான்னு நான் கேட்டேன். இல்லத்த, இதெல்லாம் அப்பாவோடது. அப்பாவோட ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது இது மட்டும்தான். அப்பாவுடைய ஞாபகமா அவர் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கியா? பாவம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற நேரத்துல அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. நாட்டுல கெட்டது பண்றவனுங்க எல்லாம் காரு பங்களான்னு சந்தோஷமா இருக்கானுங்க. நல்லவங்கள தான் குண்டு வச்சு கொல்றாங்க. அப்படின்னா நகையெல்லாம் இன்னொரு பெட்டியில வச்சிருக்கீங்களா அண்ணி? ஆமா பார்வதி. சரி, அதையெல்லாம் நீ நாளைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோ. என்ன? என்னடி இது இவ்வளவு நேரமா கீரை கிள்றதுக்கு? சீக்கிரம் பண்ணு.